ஹை டியர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் என்னோட ஓன் வாய்ஸ் வராமல் இங்கிலீஷ் டப்பில் வந்தால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் ஆட்டோ ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ் ஒரிஜினல் அண்ட் இங்கிலீஷ்னு இருக்கும். நீங்கள் என்னோட வாய்ஸில் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா தமிழ் ஒரிஜினலை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், என்னோட ஓன் வாய்ஸில் நீங்கள் என்னோட வீடியோவை பார்க்கலாம். இனி வாங்க சீரீஸ்குள்ளே போகலாம். ஹை டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்த பிஎல் அனிமி சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஆரம்பத்துல நீங்க இந்த சீரீஸை போட சொல்லி என்கிட்ட ஆர்வமா கேட்டப்பா, அப்படி அந்த சீரீஸ்ல என்னதாண்டா இருக்குன்னு என் ஃபேமிலிஸ் இவ்வளோ ஆர்வமா இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த சீரீஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட ஆர்வம் எதுனாலங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, இந்த சீரீஸ் வேற லெவல் தாங்க. சீரீஸோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஹாட் சீனுக்கு பஞ்சமே இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். சரி, இனி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம சீரீஸ்குள்ள போலாம். சீரீஸோட ஓப்பனிங்லயே நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஃபேண்டசி நாவல் சேல் பண்ற புக் ஷாப்ல சேல்ஸ் அசிஸ்டண்டா அவன் விரும்பி படிக்கிற காதல் கனவா ஃபேண்டசி நாவல் புக் சேலரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்ப திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோ கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போன நம்ம ஹீரோவோட உயிர் அவன் விரும்பி படிக்கிற நாவல்குள்ள போயிட. அப்படி டைம் டிராவல் பண்ணி அவனோட உயிர் நாவல்குள்ள வந்த விஷயம் தெரியாத நம்ம ஹீரோ மயக்க தெளிஞ்சு கண்முழிச்சு பார்க்க, அப்ப அவனுக்கு ஆப்போசிட்ல இருந்த பொண்ணு பயங்கர சந்தோஷத்துல, ரோனி ஒரு வழியா நீ எழுந்துட்டியா, நீ ரொம்ப நேரமா பேச்சு மூச்சு இல்லாம இருந்ததை பார்த்து நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா, அப்பதான் எனக்கு உயிரே வந்தது, கடவுளுக்கு நன்றின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை டைட்டா கட்டி பிடிச்சுக்க. அதை பார்த்த நம்ம ஹீரோ எதுவும் புரியாம அவன் மனசுக்குள்ள, நான் இப்ப எங்க இருக்கேன், என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது நான் படிக்கிற நாவல்ல வர ஹீரோயின் லில்லி தானே, இவங்க எதுக்காக என்ன பார்த்து ரோனின்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுங்கன்னு ஒன்னும் புரியலையே. ஹீரோயின் லில்லி சொல்ற ரோனி கார்வனை பத்தி நான் நாவல்ல படிச்சிருக்கேன். அந்த நாவல் கதைப்படி ரோனி கார்வன்ங்கிறது நம்ம ஹீரோயின் லில்லியோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ரோனி கார்வன் சின்ன வயசுல இருந்தே ஹீரோயின் லில்லிய ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த நேரம் பார்த்து லில்லிக்கு பிரின்ஸ் அலைக்கோட என்கேஜ்மெண்ட் ஆக, எங்க லில்லி அவரை விட்டு பிரிஞ்சு போயிருவாரோன்னு பயந்த ரோனி கார்வன் லில்லி கூட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண, அப்ப கரெக்டா பிரின்ஸ் அலெக்ஸ் சரியான நேரத்துக்கு அங்க வந்து லில்லிய ரோனி கிட்ட இருந்து காப்பாத்தி, பிரின்ஸ் அலெக் ரோனி கார்வனுக்கு மரண தண்டனை கொடுத்து கொடூரமா கொன்னதா நான் நாவல்ல படிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட மோசமான ஒருத்த உடம்புக்குள்ளயா இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா டிவி சீரீஸ்ல வர மாதிரி நான் என்னோட உலகத்துல செத்து நாவல் உலகத்துக்கு வந்துட்டேனா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. எந்த நாவலை நான் விரும்பி படிச்சனோ இப்ப நான் அந்த நாவல்குள்ளேயே இருக்கிறத நினைக்கும் போது ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் என் உயிர் மோசமான ஒருத்த உடம்புக்குள்ள இருக்கிறத நினைக்கும் போது ரொம்பவே வேதனையா இருக்கு. என்னோட ரியல் லைஃப்ல தான் நான் பல வேதனைகளை அனுபவிச்சு அல்பாய்ஸ்ல இறந்து போனேன்னா, என் உயிர் டிராவல் பண்ணி வந்த இந்த உலகத்திலயும் நான் வேதனையை அனுபவிச்சு திரும்பவும் இந்த சின்ன வயசுலயேவா நான் இறந்து போகணும்? இல்ல அப்படி நடக்க நான் விட மாட்டேன். நாவல்ல வேணா ரோனி கார்வின் மோசமானவனா இருந்து இறந்திருக்கலாம், ஆனா ரியல் லைஃப்ல இந்த ரோனி சாக மாட்டான். ஏன்னா ஒரு ஃபேனா இருந்து இந்த கதையை மாத்தி எழுத போறேன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த ரோனி, அன்னைக்கு நைட்டு மாளிகையில நடக்கிற பிரின்ஸ் அலெக் லில்லியோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வந்த ரோனி, கதைப்படி இன்னைக்கு தான் பிரின்ஸ் அலெக் லில்லியோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடக்குது, இந்த நாளை மட்டும் நான் சேஃபா கிராஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என் உயிருக்கு எந்த ஆபத்து வராதுன்னு புலம்பிக்கிட்டு அலெக்கும் லில்லியும் ஒன்னா டான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த ரோனி, பிரின்ஸ் அலெக்கும் லில்லியும் எவ்வளவு அழகா இருக்காங்க, இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கேன்னு சொல்லி ரோனி சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு இருக்க. அப்போ அங்க லில்லி வரா. அவ ரோனிய பின்னாடி இருந்து ஹக் பண்ணி, ரோனி நீ வந்துட்டியா, வா நம்ம டான்ஸ் பண்ணலாம், நான் உன் கூட டான்ஸ் பண்ண ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்த லில்லிக்கு தலை சுத்தல் வர, லில்லியோட ரியாக்ஷன் மாறத பார்த்த ரோனி, லில்லி என்னாச்சு, நீ நல்லா தானே இருக்கேன்னு சொல்லி கேட்க, லில்லி என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட ரோனி அப்படியா, சரி நீ என் கூட வா, கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடுத்தீனா எல்லாம் சரியாயிடும்னு ரோனி லில்லி அங்கிருந்து கூட்டிட்டு போக, அதை பார்த்து கடுப்பான அலெக் நம்ம ரோனிய முறைச்சு பார்த்துட்டு இருக்க. இங்க ரோனி லில்லிய மேஜிக் மருந்து தயார் பண்ற கிளப்புக்கு கூட்டிட்டு வந்து, லில்லி இந்த கிளப்புக்குள்ள யாரும் வரமாட்டாங்க, அதனால நீங்க நல்லா படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிக்கிட்டே மயக்கத்துல இருக்க லில்லிய பெட்ல படுக்க வைக்க போக, அப்ப கரெக்டா ரோனியோட கால் ஸ்லிப் ஆகி லில்லி மேல விழுக போக, க்ளோஸ்அப்ல இருக்க லில்லிய பார்த்த ரோனி மனசுக்குள்ள, அடடா நான் லில்லியோட பக்கத்துல ரொம்ப க்ளோஸா இருக்கனே, இப்ப மட்டும் பிரின்ஸ் அலெக் பார்த்தாருன்னா என் கதை முடிஞ்சதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அப்ப கரெக்டா பிரின்ஸ் அலெக் அங்க வரான். அவன் ரோனி லில்லி பக்கத்துல க்ளோஸா இருக்கிறத பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆக, அவன் ரோனிய லில்லி இருக்க ரூம்ல இருந்து பக்கத்து ரூமுக்கு இழுத்துட்டு வந்து, இங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, ஏ ரோனி நீ லில்லிய லவ் பண்றியா என்னன்னு சொல்லி கேட்க, கோபத்துல இருக்க பிரின்ஸ் அலெக்க பார்த்து பயந்து போன ரோனி மனசுக்குள்ள, என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது கூடிய சீக்கிரம் நடந்துரும் போல இருக்கே, இப்ப நான் என்ன பண்றது, நான் கொடூரமா சாக விரும்பலன்னு பையன் பயத்துல புலம்பிக்கிட்டே அலமாரியில இருக்க மேஜிக் பாட்டில் மருந்து எடுத்து ரோனி அலெக் மேல ஊத்தி விட, அந்த மருந்து நேரா நம்ம அலெக்கோட மூஞ்சிலேயே ஊத்தி இருக்க. அதை பார்த்து பயந்து போன ரோனி, அடடா என்ன காரியம் பண்ணிட்ட ரோனி, இதுக்கப்புறம் கடவுளே நினைச்சாலும் உன்னை அலெக் கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த ரோனி அலெக் கிட்ட, பிரின்ஸ் அலெக் என்ன மன்னிச்சிடுங்க நான் வேணும்னு எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்ட அலெக் அஸ்கி வாய்ஸ்ல ரோனிய பார்த்து, ரோனி ஐ லவ் யூன்னு சொல்ல, அதை கேட்டு ஷாக் ஆன ரோனி, பிரின்ஸ் அலெக் இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அலெக்ஸ் ரோனியோட பக்கத்துல க்ளோஸா வந்து அவனோட லிப்ல டீப்பா கிஸ் கொடுத்ததோட மட்டும் விடாம ரோனியோட இடுப்போட
அவனோட இடுப்பு ஒட்டி இருக்க மாதிரி க்ளோஸா நின்னு ஃபோர்ஸா அவனோட லிப்ல கிஸ் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த ரோனி மனசுக்குள்ள இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இப்ப நடக்கிறதெல்லாம் என்னோட கனவா என்னன்னு முடிச்சிட்டு இருக்க. அந்த அலெக் என்னடானா ரோனியோட லிப்ல மட்டும் விளையாடாம அவன் நாக்கோடையும் சேர்ந்து விளையாடி முடிச்ச அலெக் வெக்கத்துல முகெல்லாம் செவந்து போயிருக்க ரோனி கிட்ட, ரோனி நான் எப்பவும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நான் எப்பவும் இந்த மாதிரி உன்னை தொட்டுக்கிட்டே இருக்கணும்னு விரும்புறேன்னு சொல்லிக்கிட்டே அலெக் ரோனியோட நிப்ல ஸ்கிராச் பண்ணி விட்டுட்டு இருக்க. அதை பார்த்த ரோனி இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு, ஏன்னா ஒரிஜினல் கதைப்படி இங்க எதுவுமே நடக்கல. அது மட்டும் இல்லாம பிரின்ஸ் அலெக் எதுக்காக லில்லி இருக்க ரூம்ல இருந்து பக்கத்து ரூமுக்கு என்ன கூட்டிட்டு வந்தாரு, ஒரிஜினல் கதையில நான் இப்படி ஒரு சீனை பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி ரோனி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. எங்க அலெக் என்னடானா ரோனியோட கழுத்துல முத்தம் கொடுத்துக்கிட்டே அலெக் ரோனியோட நிப்ல பிடிச்சு போஸா அழுத்த வலி தாங்க முடியாம ரோனி கத்திக்கிட்டே அலெக் கிட்ட, பிரின்ஸ் அலெக் ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல, அதை கேட்ட அலெக் வலியில சினிங்கிட்டு இருக்க ரோனிய பார்த்து ரசிச்சுக்கிட்டே, நீ இப்ப எதிர்பார்க்கறது என்னங்கிறது எனக்கு புரிஞ்சுது, உனக்கு நான் இப்படி அழுத்துறது பிடிக்கலனா அப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி வேற விதமா பண்றேன், அது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அலெக் ரைனோட நிப்ல லிக் பண்ணி விட்டுக்கிட்டே ஃபீட் பண்ணிட்டு இருக்க. அலெக்கோட பெர்ஃபார்மன்ஸ்ல மயங்கி போன ரோனி செக்ஸியா சவுண்ட் விட்டு கத்திட்டு இருக்க. ரோனி ஃபுல் மூட்ல இருக்காங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அலெக் ரோனியோட மெயின் பார்ட்ல கை வச்சு ஷேக் பண்ணிக்கிட்டே அவனோட நிப்பிள்ல ஃபீட் பண்ணிட்டு இருக்க. ஃபுல் மூடான ரோனி அலெக் கிட்ட, பிரின்ஸ் அலெக் ப்ளீஸ் அங்கிருந்து கையை எடுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இங்க அலெக் என்னடானா ரோனி பேசுறத காதுல கூட வாங்கிக்காம அவன் பாட்டுக்கு அவனோட வேலையை சிறப்பா பண்ணி முடிக்க நியூஸ் போன ரோனி பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்க. அதை பார்த்த அலெக், என்னாச்சு ரோனி, ஒரு தடவை வெளியே விட்டதுக்கு அப்புறமும் கூட நீ இன்னும் திருப்தி ஆகலையா, கவலைப்படாத, உன்னை திருப்தி படுத்துறதுக்கான வழி என்கிட்ட நிறைய இருக்கு, அதுல ஒன்னதான் இப்ப நீ பாத்திருக்க, நீ அடுத்து என்னோட ரெண்டாவது வழியை ட்ரை பண்ணி உன்னை திருப்தி படுத்த போறேன்னு சொல்லிக்கிட்டே அலெக் ரோனிய குப்புற படுக்க வச்சு அவனோட சென்சிட்டிவ் பார்ட்குள்ள கைய விட்டு அலெக் ரோனியோட காது கிட்ட வந்து அஸ்கி வாய்ஸ்ல, பார்க்க இன்னசென்ட்டா சென்சிட்டிவா இருக்க, ஆனா உன்னோட உடம்பு எனக்கு பிடிச்ச மாதிரி செக்ஸியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அலெக் ரோனியோட உடம்புல விளையாடிட்டு இருக்க. வலி தாங்க முடியாம ரோனி கத்திக்கிட்டே, பிரின்ஸ் அலெக் நீங்க பண்றது ரொம்ப தப்பு, நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் பிரின்ஸ் அலெக் உங்க விரல வெளியே எடுங்கன்னு சொல்லி கத்த. அதை கேட்ட அலெக், முடியாது, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இதை பண்ண விரும்புறேன்னு சொல்லிக்கிட்டே அலெக் விரல்ல பூந்து விளையாடிட்டு இருக்க. ரோனியோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாத ரோனி மனசுக்குள்ள, அலெக் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்காம இருந்தாலும் என் உடம்புக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அலெக்கோட கை என் மேல படும்போது எனக்குள்ள இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படுது, அந்த ஃபீல் இதுக்கு முன்னாடி நான் அனுபவிச்சதே கிடையாதுன்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. சைலண்டா இருக்க ரோனிய பார்த்த அலெக்ஸ், என்னாச்சு ரோனி, உனக்கு இந்த விதமும் பிடிக்கலையா, இது பிடிக்கலைனா என்ன, கவலைப்படாத, என்கிட்ட மூணாவது விதம் இருக்கு, அதை யூஸ் பண்ணி உன்னை திருப்தி படுத்துறேன்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ண அலெக் ரோனி கிட்ட, நீ எனக்கு வேணும், லைஃப் லாங் நான் உன் கூட இருக்கணும், நீ எனக்கு மட்டும் சொந்தமானவனா இருக்கணும், ரோனி நீ எனக்கு மட்டும் சொந்தமானவனா இருப்பியான்னு கேட்டுக்கிட்டே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த அலெக் ரோனி கிட்ட ஐ லவ் யூ ரோனின்னு சொல்ல, அதை கேட்ட நம்ம ரோனிக்கு அவனோட ஃப்ரெண்டு லில்லியோட ஞாபகம் வர, அவன் வேகமா அலெக்க பிடிச்சு தள்ளிவிட்டு என்னால உங்க கூட இருக்க முடியாது, அது சாத்தியம் இல்லாததுன்னு சொல்லி ரோனி அழுக. அதை பார்த்து ஃபீல் ஆன அலெக், ரோனி என்ன மன்னிச்சுட்டு நான் உன்னை அழ வச்சுட்டேன், இதுக்கப்புறம் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உன்னோட விருப்பம் எதுவா இருந்தாலும் அதை ஏத்துக்க நான் ரெடியா இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட ரோனி குழந்தை மாதிரி அழுதுகிட்டே, லில்லிக்கு தலை சுத்துற மாதிரி இருந்தது, அதான் லில்லிய ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன், மயக்கத்துல இருந்த லில்லிய பெட்ல படுக்க வைக்க ட்ரை பண்ணும் போது கால் ஸ்லிப் ஆகி லில்லி மேல விழ போயிட்டேன், அப்பதான் நீங்க உள்ள வந்தீங்க, இங்க நடந்தது இதுதான், என்ன நம்புங்க, எனக்கு தண்டனை கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி ரோனி அழுக. அதையெல்லாம் கேட்ட அலெக் ரோனியோட பக்கத்துல வந்து அவனோட கண்ணத்தை பிடிச்சு, எனக்கு புரிஞ்சது, நான் என் ரோனிய முழுசா நம்புறேன்னு சொல்லி அலெக் கியூட்டா ரோனிய பார்த்து சிரிக்க. அதை கேட்ட ரோனி பயங்கர சந்தோஷத்துல அலெக்க பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் பிரின்ஸ் அலெக்னு சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ள, எல்லாம் சரிதான், ஆனா பிரின்ஸ் அலெக்கு திடீர்னு எப்படி ஏன் மேல காதல் ஏற்பட்டுச்சு, அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு புலம்பிட்டு இருக்க. அப்ப அவன் கால் கிட்ட அவன் அலெக் மேல ஊத்துன மருந்து பாட்டிலோட எம்டி பாட்டில் கீழே கிடக்க. பாட்டில் எடுத்து பார்த்த ரோனி அந்த பாட்டில்ல எழுதி இருக்க நேம படிக்க, அதுல பார்த்தா லவ் பாய்சன் எழுதி இருக்கும். அதை பார்த்து ஷாக் ஆன ரோனி, அப்படின்னா இந்த மருந்தை நான் பிரின்ஸ் அலெக் மேல ஊத்துனனாலதான் அலெக் என் மேல காதல் வந்திருக்கா, இந்த மருந்தோட பவர்னாலதான் பிரின்ஸ் அலெக் என்ன லவ் பண்றதா ப்ரொபோஸ் பண்ணி என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்காரான்னு சொல்லி மனசுக்குள்ள ரோனி புலம்பிட்டு இருக்க. இங்க அலெக் ரோனி கிட்ட, என்னாச்சு ரோனி, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, ரோனி பயத்துல நடுக்கிக்கிட்டே, இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, எனக்கு பிடிச்ச நாவலோட காதல் கதை என்னால மொத்தமா மாறிடும் போல இருக்கே, அப்படி நடக்க நான் விட மாட்டேன், கூடிய சீக்கிரம் இந்த மருந்துக்கான மாத்து மருந்தை கண்டுபிடிச்சு பிரின்ஸ் அலெக்க லில்லி கூட சேர்த்து வச்சு அவன்னு சொல்லி ரோனி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கிறதோட காதல் கனவா சீரிஸ் எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுது. அவ்வளவுதான் டியர்ஸ், உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.